ஹே காய் ஸோ இன்றைக்கி இடையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து திரும்ப திரும்ப நடந்தால் அதை வந்து நம்ம லூப்னு சொல்லுவோம் இல்லையா, டைம் லூப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வந்து திரும்ப திரும்ப ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது, ஒரு 3-4 இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப்பை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் அது ரன் ஆகணுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 டைம்ஸ் ரன் ஆகணும், இல்லை 9 டைம்ஸ் ரன் ஆகணும், அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் சிம்பிள் தான். ஃபார் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து கவுண்டர் வேரியபிள். ஸோ இதை என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ =0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செமிகாலன் போட மறந்துடாதீங்க. கிரியேட் பண்ணோடனே செமிகாலன் போட்டுருங்க. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் எழுதணும். கண்டிஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா i<10 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா i++. ஸோ இப்படி கொடுத்துட்டு கர்லி பிரேசஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு console.log hello அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கான்சோலில் பார்க்கலாம், ஹலோ அப்படின்றது 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 10 நம்பர் கொடுத்துருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோன்ற ஸ்ட்ரிங் அழிச்சிட்டு அந்த ஐயவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 9 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ i=0 அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஒரு டைம் ரன் ஆகும்போதும் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரெண்டாவது நம்ம என்ன எதிர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i<10. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் ட்ரூவாக இருக்கிற வரையும் இந்த லூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம i=0 கொடுத்துருக்கோமா. ஸோ 0<10 பார்க்கும். ஸோ அது வந்து ட்ரூ தான் இல்லையா, அப்போ வந்து ரன் ஆகும். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ரன் ஆகும்போதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா i++ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த i++க்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு முன்னாடி தெரியும், ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ 0 இருந்தால் 1 மாறும். ஸோ மாறிட்டு கீழே வரும் console.log i கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி 0வாக இருந்துச்சு இல்லையா. ஸோ 0 வந்து லாக் ஆயிரும், திரும்ப மேலே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா i வந்து 1. ஸோ i++ கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் i 1 ஆயிரும். 1<10 பார்க்கும். ஸோ ட்ரூ தான். அப்போ இந்த லூப் ரன் ஆகும். அடுத்து திரும்ப i++ ஆகும், கீழே console.log போகும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கும் அன்டில் i வந்து 10ன்ற வேல்யூ வர வரையும். பிகாஸ் i 10 ஆயிடுச்சு அப்படின்னா 10<10ன்றது ஃபால்ஸ் தான் இல்லையா. ஸோ 10 வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், 10க்கு லெஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுனா லூப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷ் ஆயிரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகாமல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட சின்டாக்ஸு. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தெரிஞ்சாலும் ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டர் வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன், மூணாவது வந்து இந்த ஐயோட வேரியபிள் வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஐயை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் i=3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ i>0 எனக்கு வந்து இந்த i வந்து பார்த்தீங்கன்னா <0 வரைக்கும் நான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். i கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 98765 அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா போன தடவை நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 109085 லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆஃப். ஸோ இந்த ஃபார் லூப்புக்கு கீழே ஏதாச்சும் ஒரு கோட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10லேருந்து 1 வரையுமே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு லிஃப்ட் ஆஃப்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா console.log ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து லாக் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் கண்டினியூன்னு சொல்லிட்டு 2 கீவேர்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காரில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு காரை நிப்பாட்டுறதுக்கு பிரேக் போச்சிங்கன்னா பிரேக் ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபார் லூப் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேக் அப்படின்ற கீவேர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் இஃப் கண்டிஷன் போட்டு எனக்கு வந்து ஐன்ற இது இருக்கு இல்லையா. ஸோ அதோட வேல்யூ வந்து 5ஆக இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா பிரேக் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் தான் அந்த லூப் வந்து ரன் ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஆயிரும். ஸோ இந்த ஐன்ற வேரியபிளுக்கு இதனால் நம்ம ஐன்றதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இண்டெக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஐன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூப் ரன் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த பிரேக் கீவேர்ட். இதுக்கப்புறமா ஆப்போசிட்டாக இருக்கிறது கண்டினியூன்ற ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக் எப்படி ஸ்டாப் பண்ணிச்சோ கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும், அவ்வளோதான்.
முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இந்த ஃபார் லூப்ஸ்ல ஏதாச்சும் இந்த கண்டிஷன் குடுக்குறீங்க இல்லையா? அந்த கண்டிஷன்ல ஏதாச்சும் தப்பா குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஆ மட்டும் குடுத்துட்டு கிரேட்டர் தேன் ஏதாச்சும் 0 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கான்சோல்ல நம்பர்ஸ் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ 54,000லேருந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட் லூப்பா வந்து மாறிரும். ஸோ இது உங்களால இந்த கம்ப்யூட்டரால முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஸோ இத நீங்க பிரிவென்ட் பண்றதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் லூப் எழுதும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எழுதுங்க. ஆம். கண்டிஷன்ஸ்லாம் தெளிவா குடுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபினிட் லூப் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய டைம்ஸ் நீங்க வந்து பிகினரா இருக்கும்போது அந்த இன்ஃபினிட் லூப்ஸ் வரும்னா, நீங்க சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம், அந்த குரோம் டேப்ப நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா குரோமே கூட க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த I பிளஸ் பிளஸ், I மைனஸ் மைனஸ் அந்த இடத்துல இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. நீங்க என்ன அந்த ஐவ அந்த வேல்யூவ வந்து நீங்க எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அப்படிலாம் நீங்க வந்து மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் I-2 அப்படின்னு சொல்லி குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ I/2 குடுத்தேன் அப்படின்னா, I ஒரு டைம் வரும்போது 2ஆல டிவைட் ஆகி அந்த நம்பரால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ லாக் ஆகும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எத்தன டைம்ஸ் எந்த மாதிரி வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்து அந்த கவுண்டர் வேரியபிள வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் வந்து ஃபார் லூப்ஸை பற்றி பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். இன்னி வர வீடியோஸில் இந்த ஃபார் லூப்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ. ஸோ வர வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரேஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபார் லூப்ஸை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.